கிளை செயலாளராகவே மாறிவிட்டார் பழனிசாமி. ஓனரை மிஞ்சிய லேபரா இருக்காரு அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் பேசுறாரு. முதலமைச்சர் எவ்வளவு தூரம் பயத்தின் உச்சிக்கு போயிட்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் ஊடகங்களே பல கருத்து கணிப்புகள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான், ஸ்டாலினை காட்டிலும் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார் என்று நீங்களே கருத்து கணிப்பு போடுகிறீர்கள். அவருக்கு என்ன விரக்தி என்ற முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துறோம், எத்தனை மாநாடு நடத்தினாலும் மகளிர் மாநாடு நடத்துறோம், இளைஞர் மாநாடு நடத்துறோம், எத்தனையோ மாநாடு நடத்துறோம், எத்தனையோ நலத்திட்டம் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வந்து பேசுறோம். என்னப்பா மக்கள் நம்மளை ஏத்துக்கிறவே மாட்டேன்னா எப்பத்தான் ஏத்துக்குருவாங்க? இந்த எடப்பாடி என்னதான் இந்த காலத்துல செஞ்சார் 4 ஆண்டு காலத்துல, இன்னைக்கு பெரிய கூட்டணியை வேற வச்சுட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் பேசுறாரு. அவ்வளவுதான். வேற உதயநிதி ஸ்டாலின் 10 தோல்வி பழனிசாமின்றத தொடர்ந்து எல்லா மேடையிலும் ரிப்பீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அன்பு உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நல்லா பேசட்டும். பேசத்தான் திட்டத்தான் திண்டுக்கலுக்கு வளர்ச்சின்ற மாதிரி, திண்டுக்கல் திட்டத்தான் எங்களுக்கு வளர்ச்சி. அவர் இப்ப பாருங்க, நேற்றைய தினம் இளைஞரின் முன்னேற்றிக்கு முன்தின இளைஞர்கள் மாநாடு நடத்துறாரு. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார். இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்றம், திராவிட ஆட்சி முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு சொல்றாரு. நேற்றைய தினம் பார்த்தா, நேற்று தினம் அரசு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வரலாறே கிடையாது. பல லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவுகள் இன்று நேற்றைய தினம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பேட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில சில பத்திரிகையில நான் காலையில படிச்சேன். அந்த பத்திரிகையில பார்க்கும்போது பல இளைஞர்கள், பல மாணவிகள் பாத்தீங்கன்னா குதித்து போயிருக்கிறாங்க. 5 ஆண்டுகளாக பரீட்சைக்காக தேர்வு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டது எனக்கு பெருத்த இடியாக, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தை சந்தித்திருக்கேன் என்றார். அதை காட்டிலும் ஒரு மணப்பெண் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த மணப்பெண் என்ன சொல்கிறார், எனக்கு 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமணமே நடந்தது. திருமணம் நடந்தாலும் என்னுடைய கணவரிடம் என்னுடைய புகுந்த இடத்திலும் நான் அவங்களுடைய அனுமதியோடு இந்த தேர்வில் நான் நல்லா பயிற்சி பெற்றிருக்கேன். எனவே இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவேன் என்று கனவோடு நான் பரீட்சை எழுதினால் வரும்போது என் கனவுவே சிதைத்து விட்டது இந்த அரசாங்கம் என்று அரசாங்கத்தை சாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு உதயநிதி என்ன பேசி என்ன செய்ய? அவர் எல்லா பேருமே இன்னைக்கு திமுகவில் முதலமைச்சர்ல இருந்து முதலமைச்சரே இப்படி தரந்தாழ்ந்து பேசுறார். அவருடைய மகன்கிட்ட அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியுமா? அதனால அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியாது. யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அவங்ககிட்ட தான் இருக்கணும். அதே இன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த ஆசனை தெரியுமாண்டு. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க, மதிப்புக்குரிய இடத்துல பதவியில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் துணை முதலமைச்சருக்கு இன்னும் அரசியல் பண்பு தெரியல. முதல்ல அரசியல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தாத்தாவுடைய பண்பையும் அவர் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சியை உருவாக்கி அவங்க கையில கொடுத்திருக்கிற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அவ்வளவு அருமையாக எதிர்கட்சிகளை அவர் சொன்னவர். அந்த சொல்லாடல் அந்த இது இருந்தது. ஆனா அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பாவும் மகனும் இன்றைக்கு முதலமைச்சரை தரந்தாழ்த்தி, அது வருங்கால முதலமைச்சரை தரந்தாழ்த்தி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் மக்கள் பார்த்துக்கணும். மக்கள் எல்லாம் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும்.